அதெல்லாம் அறிவு சமூகம். இப்படியெல்லாம் ஒரு அரிய வாய்ப்பை தமிழ் இனத்தில் முன்னவர்கள் செய்யறதுக்கு யாரும் இல்லை. பணம் இருக்கிறவன்ட்ட இன உணர்வு மான உணர்வு இருக்காது, மான உணர்வு இன உணர்வு கொண்ட பணம் இருக்காது. இரண்டும் இருக்கிற ஒரே ஒரு மனிதன் நம்ம இடத்தில் வாழ்கிறார் என்றால் நம்முடைய பாரிவேந்தர் ஐயா அவர்கள் தான். அந்த பாட்டில் தாயே தமிழ் தாயே எங்களை மன்னிச்சுக்க, தமிழ்நாட்டை ஆள்றதுக்கு ஒரு தமிழ் இல்லையான்னு எங்க ஐயாவுடைய குறைய போக்கத்தான் அவர் பிள்ளை தொடர்ந்து போராடிட்டு இருக்கேன். தொடர்ந்து போராடிட்டு இருக்கேன். பல பேர் என்னையும் காலி பண்றதுக்கு எப்படியாவது அந்த கூட்டணிக்குள்ள போயிரு, எப்படியாவது போயிரு. அவங்க வந்து பேசுறதெல்லாம் பாருங்க, இவ்வளவு கோடி கொடுக்குறோம், இவ்வளவு 1000 கொடுக்குறோம், இத்தனை 1000 கோடி கொடுக்குறோம், இவ்வளவு பதவி கொடுக்குறோம், நீங்க நல்லா இருப்பீங்க, நான் நல்லா இருப்பேன், நாடு மக்களுக்கு நாசமாயிருவாங்க, பரவாயில்லையா? எப்படி இருக்கு பாருங்க. பதவி என்பது மக்களுக்கான உதவியா இருக்கணும். மக்களை வைத்து பிழைப்பதல்ல அரசியல், மக்களுக்காக உழைப்பதுதான் அரசியல். இந்த கோட்பாட்டை பிரிந்து கொண்டு ஒரு தலைமுறை வரணும். மாசத்தும் சொல்றான், இந்த உங்களை மாதிரி இருக்கிற பலாயிரக்கணக்கான இளைஞர்களை கூட்டி வச்சு சொல்றான். என்ன சொல்றான்? எல்லாரும் எழுதி வச்ச எழுதாத வெள்ளைத்தாள்களை எனக்கு தாருங்கள்ன்றான். ஏன்னு கேட்கிறான். எல்லாரும் எழுதி வச்சதுல நான் என்ன புதுசா எழுதினாலும் அது சரியா வராது. நான் ஆகச்சிறந்த ஒன்றை எழுத போகிறேன், அதனால் எனக்கு எழுதாத வெள்ளைத்தாள்களை தாருங்கள். அப்படி எழுதாத வெள்ளைத்தாள்கள்கிட்ட வந்து பேசுறது காரணம் அதுதான். அண்ணன் பேசுனது உங்களை மகிழ்வித்தான் நானும் மகிழ்வேன். ஒரு நொடியேனும் சிந்திக்க வைத்தால் நான் பிறந்த பயனை அடைவேன். உடன் பிறந்தவனே, நான் பிறந்த பயனை, என் பிறவி பயனை அடை. இதனால்